எல்லாம் மிக தெளிவாக பேசணும்னா திருமணமானவர்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சு படுக்கவே முடியாது. எங்கேயாவது சஃபர்ல பிரயாணத்தில் போயிட்டா, அதனால தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அதாப், பிரயாணம் இருக்கு அது அதாபுடைய ஒரு துண்டுன்னு சொன்னாங்க. வயதாயிருச்சாலும் துணையோடு உறக்கும் இன்பம் இருக்குது, அது இழக்க நேரிடாது, யாராலும் இழக்க முடியாது. தனிமை, ஹஸ்ரத் அலி சொன்னாங்க, கபரஸ்தானுக்கு போகிற பொழுது பெருமாள் ஹஸ்ரத் அலி சொல்றாங்க, யா அஹ்லல் வஹ்தா, தனிமையில் இருப்பவர்களே, யாரும் அல்ல அங்கு, ந பச்சா ந பீவி ந தோஸ்த், கோய் नहीं रहेगा, अकेला तने तन्हा, தனிமை. இருளில் இருப்பவர்களே, நெருக்கடியான வீட்டில் இருப்பவர்களே, தனிமையில் இருப்பவர்களே, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், தனிமையில் இருப்பவர்களே. மேலான கண்ணியத்திற்குரிய உலகத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் உண்டாகுது, கொத்து கொத்த மௌத்தாகிறாங்க, தீ விபத்து, கொத்து கொத்த மௌத்தாகிறாங்க. உலகத்தில் நீங்கள் எந்த காரியத்தை, எந்த அசம்பாவிதத்தை பார்த்து பயப்படுகிறீர்களோ, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, வமா ரஅய்து மன்தரன் கத்து இல்லா வல் கபரு அஃதலு மின். உலகத்தில் நடக்கக்கூடிய தீ விபத்து, நிலநடுக்கம், ஆக்சிடென்ட், எதுல நீங்க கொத்து கொத்தா மனிதர்கள் மரணிப்பதை கண்டு பயப்படுகிறீர்களோ, அஞ்சுகிறீர்களோ, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஅய்து கத்தன் இல்லா வல் கபரு அஃதலு மின். நீங்கள் உலகத்தில் பார்க்கக்கூடிய அசம்பாவிதத்தை விட மன்னரையில் நடக்கும் காட்சி இருக்கிறது, இதை விட மிக கடுமையானதுன்னு சொன்னாங்க. கபர்ல நடக்கக்கூடிய செய்தி இருக்கிறது, பெருமாள் சொல்றாங்க, வமா ரஅய்து கத்து, உலகத்தில் நீங்கள் கண்டிருக்கவே முடியாது, கபரில் நடப்பது இதை விட